மகள் பஸ் நின்றதும் கண்களை சுருக்கி பெயர் பலகையை பார்த்தேன். ஜீவானந்த நகர் என்று படித்ததும் அவசர அவசரமாக இறங்கினேன். பஸ் கண்டக்டர் வேறு, வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டாயா, முன்னாடி இறங்குறதுக்கு என்ன பேஜாரு என்று முத்தாய்ப்பு வைத்து வாழ்த்தினான். ஏன் பிழப்பியே, படம் எடுத்து தந்துவிட்டேனோ, வீட்டில் சொல்லிவிட்டு தான் வந்தேன். என்னவென்று இந்த ஊர் இடமும் நீரவில்லை என்றால் இனி ஜாதகமே கையில் எடுக்க மாட்டேன் என்று முன்னாடி இறங்குவதற்கு என்ன என்றானே அந்த பஸ்காரன். நான் எவ்வளவோ இறங்கிதான் வந்து விட்டேன். நடுத்தர வர்க்கத்து பிராமண குடும்பஸ்தன் கதி பரிதாபம்தான். கிடைத்த சம்பளத்தில் 3 பெண்களை படிக்க வைத்து வேலைக்கு அலைந்து தேடி தந்து பிறகு வரன் தேடி தெரிந்து எத்துணை கால உழைப்பையும் ஊதியத்தையும் சேர்த்து கண்ணின் இமைக்குள் வைத்து வளர்த்த செல்வங்களை பிறரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் சேமமாக இருப்பார்களா என்று ஜோசியம் பார்க்க அளவுக்கு இறங்கிவிட்டேனே. சம்மதிகள் இட்ட கட்டைகளுக்கு பெருமாள் மாடு மாதிரி தலையை ஆட்டிக்கொண்டு மாப்பிளை ஆட்டும் கோளுக்கு நர்த்தனம் ஆடிக்கொண்டு பெண்களின் கண் பிசைதலுக்கு பயந்து கொண்டு, சரி இந்த கடைக்குட்டி சரைவுக்காவது கல்யாணம் செய்யாமல் அவளை வீட்டிலே வைத்து கொள்ளலாம் என்று இருக்கிறேனே, அதற்கு மனம் துணியவில்லை. கடமையில் தவறிவிடுவதாக ஓர் உறுத்தல் உள்ளத்தை அரிக்கிறது. இதோ கிளம்பிவிட்டேன். செவ்வாய் தோச ஜாதகங்களை கிடைப்பது கடினம். மிக மிக நன்றாக புரிந்திருக்கிறதாம். எங்கள் ஜோசியர் சொல்லிவிட்டார். அவர்கள் ஜோசியரும் ஆமோதிக்க வேண்டுமே. பிறர் களவா பேசலாம். எனக்கும் என் மனைவிக்கும் யார் ஜாதகம் பார்த்தார்கள்? பையன் நல்ல குடும்பம், பிழைத்துக் கொள்வான், ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று பார்த்தார் என் மாமனார். என் அப்பாவை கேட்டார். பெண் அடக்கம், வீட்டு வேலைகளை நிர்வகிப்பால், பார்க்க பரவாயில்லை என்று என் அப்பாவும் ஒப்புக்கொண்டார். அவ்வளோதான். எங்கள் 30 வருட இல்லற வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பெரிய உரசல் ஏதுமில்லை. இந்த காலத்தில் பையனும் பெண்ணும் தாமதகவை பார்த்து விரும்பி மனம் முடிக்கின்றன. என்னை போல் எத்தனை பேர் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் ஜாதகத்தை தூக்கி கொண்டு அலைகிறோம். என் சிந்தனைகள் எனக்கு துணை இருந்தது போலும் வேகமாக நடந்து வந்து விட்டேன். சிவப்பு கட்டடம் வீட்டுக்கு வெளியே கார்ப்பரேஷன் வைத்த செடி கூண்டில் வளர முயன்று கொண்டிருந்தது. அடையாளம் சரியாக இருக்கவே நேராக போனேன். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பளபளவென்று பிற்பக வெயிலில் மின்னிய 2 பித்தளை தகடுகளில் ஒன்றில் கே நடேசன் என்று மற்றதில் டாக்டர் என் முரளி என்று செதுக்கி இருப்பதைக் கண்டு வெளிக்கதவை திறக்கலானேன். நன்றாக திறக்க முடியாமல் அங்கே நின்ற காரின் பின்புறம் மோதியது கதவு. மெல்ல வளைந்து உள்ளே நுழைந்து கதவை பழையபடி மூடிய பிறகுதான் உள்ளே அடியெடுத்து வைக்க முடிந்தது. நந்தியை விலக சொல்லி அன்று நந்தன் பாடிவிட்டான். இன்று எனக்கே அவ்வளோ திறமை. அந்த அம்பாசிடர் காரை கட்டி தழுவி முன்புறம் வந்தேன். ஒரு தினிசாக படிக்கட்டை பிடித்து ஏறு வீட்டின் கதவில் இருந்த விளிமணியை அழுத்தினே. யாரது என்ற கேள்வி பின்தொடர்ந்து ஒரு பெண்மணி கதவை மெதுவாக திறந்தாள். கார் மீது பின்புறமாக விழாமல் சமாளித்து, நான் மகாதேவன், மயிலாப்பூர் சாலை தெருவிலிருந்து இன்று நான் கூறி முடிப்பதற்குள் அந்த அம்மாள் கதவை நன்றாக திறந்து வாருங்கள் என்று அழைத்தாள். உங்கள் ஃபோன் வந்தது, இவர் வீட்டில்தான் இருக்கிறார் என்று கூறிவிட்டு மாடிக்கு இன்டர்காமில் தகவல் சொன்னாள். என்னை ஒரு இருக்கையில் அமர்த்திவிட்டு உள்ளே போய்விட்டாள். டாக்டர் முரளியின் தகப்பனார் இறங்கி வந்தார். புதிய மாறி ஃப்ரேம் போட்ட கண்ணாடி, துல்லிய பாலிஸ்டர் வேட்டி, அரக்கை பட்டு சட்டை, பார்க்க கம்பீரமாக இருந்தார் நடேசன். நான் என் உடைகளை ஒரு தரம் கண்ணோட்ட விட்டேன். மடிப்பு கலைந்து பஸ்ஸில் நசுங்கி என்னைப் போலவே ஜீவனும் இல்லாமல் ஆனந்தமும் இல்லாமல் காணப்பட்டது. கைகூப்பி வரவேற்றார் நடேசன். நான் எழுந்து பவ்யமாக மறுவடக்க செலுத்தினேன். உட்காருங்க என்று என் இருக்கையை காட்டிவிட்டு அவர் தானோ அமர்ந்தார். பீங்கான் கோப்பைகளில் மணக்கு காஃபியுடன் வீட்டு அம்மாள் வந்து எங்கள் இருவரிடம் நீட்டிவிட்டு தானோ ஒரு கோப்பையை எடுத்தவாறு எதிரே ஒரு இருக்கையில் அமர்ந்தாள். நாங்கள் இன்னமும் ஜாதகம் பார்க்கல, உங்களுக்கு சரியா இருக்குதாக என்று கேட்டார் நடேசன். வேண்டாமே என்று மறுப்பதற்கு ஒரு அஸ்திரமாக ஜாதகத்தை வைத்திருக்கிறார்களா? உண்மையிலே பார்க்கவில்லையா? ஒன்று புரியவில்லை. நானும் சாவதானமாக என் ஜோசியர்படி நல்ல பொருத்தம், அங்கேயும் பார்த்து சொல்லிட்டா மேற்கொண்டு வேலைகளை கவனிக்கலாம், சத்திரம் கிடைக்க ஒரு தபேசு இருக்கணும் என்றேன். தாங்கள் தயாராக இல்லை என்றால் என்னை இன்று வர சொல்வேனன். தொலைபேசியிலே தகவல் தரக்கூடாதா? அவர்கள் புள்ளை வீட்டுக்காரர்கள். என் பெண் செவ்வாய் தோசம் ஜாதகம். நான் மௌனமாக தலை கவிழ்ந்தேன். அவர்கள் என்ன பதில் சொல்வார்களோ என்று என் செவி மட்டும் கூர்வையாக காத்தது. பையன்
பெண்ணை பார்க்கட்டுமா என்றார் நடேசன். இந்த காலத்தில் பெண்கள் வயது வந்தவர்கள் பார்த்த பிறகு ஜாதகம் சரியில்லை என்று விடுவது உசித்தமில்லை அல்லவா? உங்கள் ஜோசியர் பச்சை கொடி காட்டட்டும், நாம் பிறகு பேசுவோம் என்று கூறிவிட்டு நான் எழுந்திருக்கலானேன். காஃபி சாப்பிடுங்க, ஆறி போயிடும் என்றாள் பையனின் தாய். பையனை பற்றி நீங்கள் ஒன்றுமே கேட்கவில்லையே. அவன் மணிப்பாலில் படித்து பட்டம் பெற்றான், வெளிநாட்டு பரீட்சைகளும் எழுதியிருக்கிறான் என்று நடேசன் துவங்கினார். மரியாதை கருதி காஃபி அருந்தியவரே சிந்திக்க ஆரம்பித்தேன். இதை தவிர வேற செவ்வாதூத ஜாதகம் ஏதாவது கைவசம் உண்டா என்று நான் எண்ணமிட்ட வண்ணம் இருந்தபடியால் அவர்கள் பேசியதில் பாதிக்கு மேல் என் மனதில் பதியவில்லை. இதெல்லாம் அவன் வாங்கின பரிசுகள் என்று ஸ்ரீமதி நடேசன் சுவரில் பொருத்தியிருந்த கண்ணாடி பீரோவை காட்டினால் 2 பதக்கங்கள், 2 கோப்பைகள் ஏதோ இருப்பதை கண்டேன். பையன் சில கொள்கைகள் வைத்திருக்கிறான். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்களே, சொல்லிவிடுகிறேன். நம்ம சம்பிரதாயப்படி பெண் பார்க்கும் படலம் அவனுக்கு பிடிக்கவில்லை. எங்காவது பொது இடத்தில் பார்க்கலாம் என்கிறான். பெண்ணோடு சில வார்த்தைகள் பேச வேண்டுமாம். அவர்கள் அடுக்கிக் கொண்டே போனார்கள். நான் இடைமறித்து, பிராப்தம் இருந்தால் பார்ப்போம், எனக்கு ஒரு கார்டு போட்டு விடுங்கள் என்று கூறிவிட்டு காஃபி கோப்பையை கீழே வைத்தேன். தம்பதிகள் இருந்து வழியனுப்பி வெளியே வந்தனர். மறுபடியும் முதற்படியில் ஒரு சர்க்கஸ் காரின் முகப்பின் மீது ஒரு கை வைத்தவாறு வெளிக்கதவை எட்டிவிட்டேன். இன்னும் காருக்கு ஷெட்டு கட்டவில்லையாக்கும் என்று என்னால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. இந்த காலத்தில் கண்மறைவாக காரை பூட்டி வைத்துவிட்டு தூங்கினால் அவ்வளோதான் என்றார் நடேசன். என் கண்முன் வீட்டின் பக்கவாட்டில் காலியாக கிடந்த 10 அடி நீளம் பரவி நின்றது. கேட்டை மூடிவிட்டு தெருவில் நின்று ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு வீடு நோக்கி கிளம்பினேன். ஊரை விட்டு எங்கேயோ தொலை தூரத்தில் வீட்டை கட்டி போட்டு விடுகிறார்கள். அவர்கள் சொந்த காரில் பவனி வருவார்கள். என்னை போன்றவர்களோ இனி இப்படி எட்டாத இடத்தில் வரன் இருந்தால் நான் அந்த ஜாதகத்தை தொடக்கூட போவதில்லை. இப்படி ஓர் உறுதி எடுத்த பிறகு எனக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது. வேகமாக நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்தேன். பஸ்ஸும் வந்தது. ஏறி அமர்ந்து வீடு வந்து சேர்ந்தேன். என் மனைவி ஆவலோடு எதிரே வந்தாள். உதட்டை பிதுக்கிவிட்டு என் சாய்வு நாற்காலியில் பொத்தென விழுந்தேன். என்னாச்சு? ஒன்றுமே ஆகல. அழகான வீடு கட்டியிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளேயே ஒருத்தரோடு ஒருத்தர் டெலிஃபோனில் பேசிக்கொள்கிறார்கள். நல்ல காஃபி தருகிறார்கள். இதுதான் இன்று கிடைத்த ஞானம் என்று எரிச்சலோடு பதிலளித்தேன். அவள் இங்கிதமாக அப்பால் போய்விட்டாள். மெல்ல மின்விசிறி இயங்கியது. நான் கண்ணை மூடி ஆசுவாசப்படுத்திக் கொண்டேன். ஏமாற்றத்தின் கைப்பு ஓரளவு அடங்கியது. நான் யாருடன் எதை பற்றியும் பேசவில்லை. என் பெண் சரையு கூட என்னிடம் ஏதும் கேட்கவில்லை. ஆஸ்பத்திரியிலிருந்து அழுத்து வந்த அவள் கைகால் முகம் கழுவி என் எதிரே அமர்ந்தாள். ரெக்கார்டில் இதமான சங்கீதம் போட்டாள். வயலின் இசை மிருதுவாக என் நரம்புகளை வருடி கொடுத்தது. கண்களை மூடியபடி படுத்திருந்த நான் மெல்ல திருட்டுத்தனமாக ஒரு கண்ணிமையை விலக்கி அவள் முகத்தை நோட்டமிட்டேன். சஞ்சலமின்றி இளம் புன்னகை ஒன்று முகத்தில் தவள அவள் சங்கீதத்தை ரசித்தாள். கால்களை நீட்டி கிழவி போல் நீவி விட்டு கொண்டாள். ஏம்மா, கால் வலிக்கிறதா என்று கரிசனத்தோடு கேட்டு அவள் தாய் அவளுக்கு பலகாரம் காஃபியை தந்தாள். 4 ஆப்ரேஷன், 2 எமர்ஜென்சி கேஸ் அட்மிஷன் தவிர வழக்கமான நட. 3 நர்ஸ் லீவ் என்றால் சரிய சுருக்கமாக. பேசாமல் உன் பெரிய அக்கா மாதிரி பேங்க் வேலைக்கு போயிருக்கலாம். இல்லையோ சின்னவ மாதிரி டீச்சர் ஆயிருக்கலாம். ஓய்வே இல்லாத வேலையை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் என்றாள் தாய். சரிம்மா, எல்லாரும் பேங்க்லேயே உட்காந்துட்டோம். பாடம் சொல்லி கொடுத்துருந்தா யார் நோயாளியை பார்த்துக்குவா? நீ தானே சொன்ன அப்பா ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப அந்த நர்ஸ் ஒவ்வொருத்தையும் உனக்கு பெண் மாதிரி இருந்தானு. பெண் தாயின் பாயை மடக்கி அனுப்பிவிட்டாள். எனக்கும் என் குழந்தையின் அலுப்பை பார்த்து கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவளை தான் இதை தேர்ந்தெடுத்து படித்தாள். வாய்ப்பு கிடைத்தால் டாக்டராக கூட போக ஆசைப்பட்டாள். பெண் வேலைக்கு போக வேண்டும் என்று 2-3 நண்பர்கள் கேட்ட பிறகுதான் பெரியவளை வேலைக்கு அனுப்பினேன். பிறகு இருவருக்கும் தொழில் கல்வியை கற்றுக் கொடுத்தேன். நான் உறங்கிவிட்டேன் போலும். உணவந்து அழைத்த பின் எழுந்தேன். சாப்பாடு முடிந்ததும் யாருடன் பேசாமல் படுக்கையே விரைந்தேன். சற்றைக்கெல்லாம் என் நெற்றி மீது இதமாக ஒரு கை வருடியது. என் மகள் என் நாடியை பார்த்தாள். அடுத்தபடி இரத்த அழுத்த பார்ப்பாள். நான் எனக்குள் சிரித்து கொண்டேன். என்னப்பா, என்ன நடந்தது? ஏன் இப்படி படபடப்பு வந்து விட்டது என்று அவள் பரிவுடன் விசாரித்தாள். ஒன்று இல்லம்மா, சோர்ந்து போவதிலே பயன் என்னப்பா? அனாவசியமாக கவலைப்படுறீங்க நீங்கள். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்து தர வேண்டும். ஏன் நான் பாடுபடுவது அனாவசியமான கவலையா? மறுநாள் காலை எழுந்ததுமே சோர்வு தொடர்ந்தது. அதனால் பல் துலக்கி காஃபி அருந்துவிட்டு மீண்டும் படுத்து உறங்கிவிட்டேன். சரையு வேலைக்கு போய்விட்டால் போலும். எதிர் வீட்டில் எனக்காக ஃபோன் வைத்திருப்பதாக என்னை எழுப்பவே அதிசயப்பட்டு அங்கு சென்றேன்.
நடேசன் தான் பேசினான். இந்த நம்பரில் என்னை கூப்பிடலாம் எப்படி தெரிந்தது என்று முதலில் வியப்புடன் கேட்டேன். அங்கே இருப்பது என்னுடைய பள்ளி தோழன். நேற்று திடீர்னு தெரிஞ்சது. இப்ப பேச வசதியாச்சு என்று நடேசன் சகஜமாக பேசினார். அப்படியா, சொல்லுங்க என்றேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, இன்னைக்கு மாலை காந்திஜி சிலைக்கு அருகே உங்க பெண்ணை அழைச்சிட்டு வர முடியுமா? என் மனைவியும் நானும் பையனை கூட்டிட்டு கொண்டு வருகிறோம் என்றார். ஜாதகம் பார்த்தாச்சா என்று நான் எச்சரிக்கையுடன் கேட்டேன். ஆச்சு, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து விட்டு போன பிறகு உடனே கார் எடுத்துக்கொண்டு போய் பார்த்தேன். அங்கேதான் என் நண்பனை, அதாவது உங்கள் எதிர் வீட்டுக்காரனை பார்க்க நேர்ந்தது என்று அவர் விவரித்தார். சரி, நான் வீட்டுக்கு போய் கேட்டுவிட்டு வந்து சொல்கிறேன். என் பெண் வேலைக்கு போயாச்சு. நான் டெலிஃபோனை வைத்துவிட்டு அந்த வீட்டு மனிதரிடம் நன்றி தெரிவித்துவிட்டு கிளம்பினேன். என்ன சொன்னான் நடேசன் என்று அவர் கேட்ட பிறகு விவரமெல்லாம் கூறினேன். நான் சொன்னேன் அவனுக்கு, சரையு மாதிரி தான் பெண் கிடைப்பது கஷ்டம் என்று. பிராப்தம் எப்படியோ என வளவளைந்து பதில் தந்துவிட்டு என் வீடு திரும்பினேன். என் மனைவியுடன் பேசி முடித்து பெண்ணை போய் பார்த்து சொல்லிட்டு வந்தேன். வீட்டிலே கொஞ்சம் தித்திப்பு காரம் பச்சனைகள் செய்து முடித்தால் என் மனைவி. மாலை நாங்கள் மூவரும் கடற்கரைக்கு சென்றோம். காந்திஜி சிலை அருகே படிக்கட்டில் அவர்கள் மகன் முரளி, மகள் ரத்னா சகிதா காத்திருந்தனர். நான் பரஸ்பரம் எல்லோரையும் அறிமுகப்படுத்தினேன். பிறகு மௌனமாக எல்லோரும் மணப்பரப்பை அடைந்தோம். எல்லோரும் உட்காரலாமே என்று நடேசன் தொடங்கினார். முதலில் கொஞ்சம் இறுக்கமாக இருந்தது. என் மனைவி பச்சன்களை எடுத்து காகித தட்டுகளை பரிமாறி உபசரிக்க தொடங்கியதும் எல்லோருக்கும் பேச தோன்றியது. டாக்டர் முரளி சரையை பார்த்து நேரடியாக பேசினான். எந்த காலேஜில் படிச்சிங்க என்று கேட்டான். குயின் மேரிஸ். நீங்க என்று அவளோ சகஜமாக பேசினாள். நடேசன் சரவை பாட சொன்னால் அவள் தேவாரம் ஒன்றை பாடினாள். பேச்சு களை கட்டிவிட்டது. என்ன நகை போட போறீங்க என்று முரளியின் தாயார் ஆரம்பித்தாள். என் மனைவி சொன்னாள், 15 பவுனுதானா? எங்க பெண்ணுக்கு 20 போட்டோம். தவிர மாப்பிளைக்கு மைனர் செயின் மோதிரம் இதெல்லாம் பழக்கம்தானே என்றால் அந்த அம்மா. மற்ற 2 பெண்ணுக்கும் 10 பவுன் தான் போட முடிந்தது. இவள் சம்பாதியத்தை சேர்த்துதான் 5 மேலே போட முடிகிறது என்று விளக்கினேன் நான். நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம். உங்களுக்கு வேலைச்சீட்டில் ஒரு வீடு இருக்கிறதாமே என்று ஆரம்பித்தாள் முரளியின் தாயார். டாக்டர் என்னை சற்றென்று உண்ணினான். நான் அவர்களுக்கு உடனே பதில் சொல்லவில்லை. என் மகளை பார்த்து, சரையோ நீ என்ன சொல்ற? தனியாக சொல்றதுனால உன் அம்மாவை அந்த அழைச்சிட்டு போய் சொல்லு என்றேன். முடிவே அவள் கையில் விடலாம் என்று நோக்க எனக்கு அவள் மட்டும் மனப்பூர்வமாக அந்த பையனை விரும்பினால் நான் என் வீட்டை விட்டு தர தயாராக இருந்தேன். டாக்டருக்கு என்ன பிளட் குரூப் கேளுங்கப்பா என்றால் அவள். சம்மதம் இல்லாமல் ஏன் கேட்குற என்றேன் ஆச்சரியத்துடன். எனக்கு RH ஃபேக்டர் இருக்குதே. நீங்கள் ஜாதக பொருத்தியே பார்க்குறீங்க, அதுலேயே ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒருத்தர் சொல்லலைன்னு பேசிக்கிறீங்க. வைத்தியத்திலே அப்படி இல்லை அப்பா, சில ரத்தம் தான் சேரும். அந்த வித்தியாசத்திலே எத்தனை தாம்பத்தியம் தின்னாடி போகிறதுப்பா. டாக்டர்கிட்ட கேளுங்க. எங்கள் கிளினிக்லே பல கேஸு என்றால். சரையும் நிதானமாக, என்ன இப்படி பேசுகிறா உங்கள் பெண்? நினைச்சு பார்த்தால் அசிங்கமாக இல்லை? வெகுண்டு எழுந்தான் டாக்டர் போது. இந்த காலத்து பெண்களுக்கு வெக்கமே இல்லை என்றால் அவனுடைய தாய். புத்திசாலித்தனமாக பேசுனா. அண்ணா உங்கள் பிளட் குரூப் சொல்லேன் என்று இடமறித்தாள் அவர்கள் பெண் ரத்னா. ரத்னா என்று கோபமாக பெண்ணை அடக்கினான் நடேசன். அவள் பயந்து பின்பக்கமாக நடந்து விட்டாள். என்னம்மா சாரியோ, இந்த கேள்வி என்னடி கேட்டிருந்தால் நானே மாமியிடம் ரகசியமாக விசாரித்திருப்பேனே. பார், அவர் உன்னை தப்பா எடை போடுறார் என என் மனைவி மிக துக்கத்துடன் தன் மகளிடம் கீற்றினார். நடேசன் மேல் துண்டை எடுத்து உருவி போட்டுக்கொண்டார். சார், நீங்களும் நானும் பேசுவோம். எனக்கு பளிச்சென்று பேசதான் தெரியும். என் பையன் உறவு நன்றாக கால் ஊன்றிவிட்டான். நாங்கள் இருக்கிற வேளச்சேரி வட்டாரத்திலே ஒரு நல்ல மருத்துவமனை தேவைப்படுகிறது. எனக்கு இன்னொரு பெண் கல்யாணத்துக்கு இருக்கிறாள். அதனால் அந்த வசதியை அவனுக்கு செய்து கொடுக்க முடியவில்லை. உங்கள் வீட்டை உங்கள் பெண் மீது எழுதி வைத்தால் நன்றாக இருக்கும். உங்கள் பெண் தானே வாழப்போகிறாள். செவ்வாய் தோசம் ஜாதகம். நர்ஸ் வேலை பார்த்த பெண் என்று கூறி நிறுத்தினான். ஏன் நர்ஸ் வேலைக்கு என்ன? புனிதமான தொழிலை அவளே தேர்ந்தெடுத்தா என்றே பெருமையாக. புனிததான், லட்சியத்துவாதத்துக்கு சரிதான். ஆனால் எத்தனை பேர் அழுக்கு எல்லாம் அப்புறப்படுத்தியிருப்பாள். அதை நினைச்சு ரொம்ப பேர் யோசிப்பாளே என்றால் திருமணி நடேசன். நான் என் மகளை பார்த்தேன். அவள் கண்களில் தீ மூழ்வது புரிந்தது. டாக்டர் தொழில் மட்டும் என்று அவள் அந்த அம்மாளை பார்த்து கேட்டுவிட்டாள். எனக்கு கல் வாத்தது போல் ஆகிவிட்டது. அவரைப் போலவே நானும் என் மேல் துண்டை மடித்து நின்றேன். நல்ல இதமான சூழ்நிலை இருக்கிறோம். இப்படியே பிரிவோம் சார். எனக்கு வேலை செய்ய ஒரு சின்ன வீடு இருக்குது. நாங்கள் 2 பேரும் வயதான காலத்தில் இருக்க ஒரு நிழல். அதில் இப்போது இருந்தால் செலவுக்கு பணம் குறையும். வட்டி கட்ட வேண்டும். நான் சாதாரண நடுத்தர வர்க்கத்து மனிதன் சார். நிறைய வாடகைக்கு அதை யாருக்கோ கொடுத்து விட்டு நான் சொற்ப கூலியில் அற்ப வசதியிடம் ஒன்றில் கொடுத்த நடத்துகிறேன் சார். நமக்கு ஒத்து வரா சார். ஒரு பானைக்கு சோற்று ஒரு சோறு பதம் என்பார்கள். உங்கள் வீட்டு வாசலில் கார் நிறுத்துகிற விதம் ஒன்றை என்னை விரட்டி இருக்க வேண்டும். வீட்டை தேடி வருபவர்கள் தாராளமாக வரவேற்காமல் ஒரு பெரிய நந்தியை குறுக்கே நிறுத்தினால் புரிகிறது உங்களுக்கு அடுத்த ஒரு மனநிலை பற்றி கவலை கிடையாது என்று. சொத்து மீது அபார ஆசை. போது சார்,
போதும் சார். உங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தா எனக்கு என்ன சார்? மன விசாலமான வீட்டில் என் பெண்ணுக்கு புழுக்கமாயிக்கணும். செவ்வா தோசை கெட்டட்டும் சார். என் பொண்ணுக்கு நல்ல இன்பமான, நிறைவான வாழ்க்கை வேண்டும். அதுதான் முக்கியம். நான் என்னுடைய முக்கியமாக ஊறிவிட்ட பழக்கத்தில் அவளுக்கு மன வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு தேடியது உண்மைதான். பாதுகாப்பு என்ன பெரிய பாதுகாப்பு? நீங்க ஒரு நல்ல யோசனை சொன்னீங்க. வீட்ட அவ பேர்ல எழுதி வச்சுர்றேன். தேங்க்ஸ் சார். என் புத்திய தெளிவுபடுத்திங்க. அவள் தன் தொழில் செய்து கொண்டு பிற கஷ்டத்தை நீக்கிக் கொண்டு வாழட்டும். நான் படபடப்பாய் பேசிவிட்டேன். என் மூச்சு வாங்கிய முகம் சிவந்தது. வைத்தியன் நுண்ணியருடன் பொருளை சற்றென என் நாடியை பார்த்தான். சரியோ அதற்குள் என்னை தழுவியபடி அமர வைத்து, எதுக்கு அப்பா நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க? நீங்க இனி செய்ய போறதெல்லாம் இனி விஸ்தரிக்கணுமா? சரி பண்ணலன்னா போச்சு என்று அன்புடன் கடிந்தாள். என் மனைவி தன் தலைப்பால் என் முகத்தை விசிறினாள். வாடா முரளி, அவள் கையை விடு என்று கட்டளையிட்டார் தந்தை. எங்களை அப்படியே விட்டுவிடவும் துணியாமல் தவித்தான். நீங்க போங்க, எனக்கு பழக்கம்தான், பார்த்துக்கொள்கிறேன் என்றாள் சரையு. அவன் கைகூப்பிட்டு விடை பெற்றான். இப்பொழுது அவன் முகத்தில் ஒரு கனிவு இருந்தது. நான் ஆசுவாசம் வரை அவன் என் அருகில் இருந்தான். பிறகு, மிஸ் சரையு, என் பிளட் குரூப் கூட என்று ஆரம்பித்தான். சரையு கையமர்த்தி நிறுத்திவிட்டாள். இனி தேவையில்லை. நான் இனி கன்னியாகவே இருப்பதாக தீர்மானித்து விட்டேன். என் தகப்பனாருக்கு ஒரு மகன் இல்லை. அப்படி ஒருவன் இருந்திருந்தால் அவன் என் அப்பா அம்மாவை கவனித்திருப்பான். அவன் கடமை தவறினாலும் ஊரார் அவனை சொல்லி செய்ய வைப்பார்கள். இன்றைக்கு இவ்வளவு விஸ்தாரமாக பேசிய பிறகுதான் எனக்கு எல்லாம் தெள்ளத் தெளிவாக புரிந்தது. நான் இனி என் பெற்றோருக்கு ஒரு பிள்ளை என்றாள் சரையு தீர்மானமாக. எனக்கும் இன்றைக்கு பல விஷயம் புரிந்தது. நீங்க சொல்வது போல் இரத்த குறிப்பு கவனிக்க வேண்டியதான். நடேசன் தூர நின்று மகனுக்காக காத்திருப்பது தெரிந்தது. ரத்னா ஓடோடி வந்தாள். அண்ணா, அப்பா கோவமாக இருக்கிறார், வா சீக்கிரம் என்றாள். டாக்டரே, முரளி கிளம்பி விட்டான். அவன் திரும்பி பாராமல் தன் தங்கையுடன் நடந்தான். தன் பெற்றோர் இருக்கிடம் அடைந்தவுடன் ஒரு முறை திரும்பி பார்த்தார்கள். அண்ணன் தங்கை இருவரும் கையை உயர தூக்கி அஞ்சலி செய்தனர். நானும் கையை தூக்கி ஆமோதித்தேன். வெக்கமுல்லன்னு உன்னை சொன்னார்களே, அந்த பையனுக்கு தான் வெக்கமுல்ல. அப்பாவோடு சேர்கிறான், நம்மக்கிட்டே குலைகிறான். நான் நரவரன் என்று பல்லை கடித்தேன். போதும்பா, அவர்களும் போய்விட்டார்கள். இன்னும் என்ன கோபம் தாவாம் என்றாள் சரையோ. படிப்பும் பண்பும் அவர்கள் உடம்பிலேயே ஊறவில்லையே. பையன் டாக்டர் தன் தொழில் புனித புரியாமல் வியாபாரமாக நினைக்கிறானே என்று தன் மனைவி அங்கலாய்த்தாள். ஊறி போனதெல்லாம் ஒரே நாளில் நீங்கிவிட முடியாது அம்மா. பசங்களை படிக்க வைக்கணும், வேலைக்கு அனுப்பணும், கல்யாணம் செய்து வைக்கணும், இப்படி ஒரு நியதி. ரயில் வண்டி தொடர் மாதிரி ஒரே மாதிரி ஜாதகம், பெண் பார்ப்பது, லௌகிதம் பேசுவது எல்லாம் கண்மூடித்தனமாக நடக்கிறது. இப்படி எத்தனை பேருமா இப்படி இந்த அப்பா மாதிரி உப்பு காகிதமாக உரசி எடுப்பா சொல்லு என்று மொழிந்து விட்டு என் மகள் பெரிய நகைச்சுவை கண்ட போல் கலகலவென்று சிரித்தாள். இந்த மாதிரி ஊறிப்போன வியாதிகளுக்கு என்னைப் போல ஒரு இதய கோளாறு என்ன செய்துவிட முடியும்? என் பெண்ணும் அந்த டாக்டரும் ரத்னாவும் கை தூக்கி காட்டி கொண்ட போது இந்த இளைஞர் உலகம்தான் வழிகாட்டப் போகிறது என்று எனக்கு தோன்றியது.